ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி மாதிரியும் பண்ணலாம், அதுக்கப்புறம் தொக்கு மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தொக்கு ஸ்டைல் ஆஃப் சிக்கன் சிந்தாமணி தான் பண்ணியிருக்கேன். சிக்கன் வச்சு இதை விட சிம்பிளாக ரெசிபி கண்டிப்பாக வேறு இருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சமைச்சு எடுத்துடலாம். அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி தாங்க மெயின் ஹீரோவே. ஸோ அதை ப்ராப்பராக கட் பண்ணி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெட் சில்லியை தவிர வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ இந்த ரெட் சில்லியை குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஸ்லிட்ஸாக கட் பண்ணி உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சது ஒரு 20 ரெட் சில்லி எடுத்திருக்கேங்க. அதில் 10 காஷ்மீரி சில்லி, 10 நம்ம நார்மல் ரெட் சில்லி. இந்த அளவு பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 500 கிராம்ஸ் சிக்கனுக்கு 300 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணும் போதே 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ பூண்டு தனியாவோ இல்லை எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. ஸோ சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு அந்த ஃபுல் டேஸ்ட்டே கொடுக்கறது. கூடவே கறி லீவ்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 50% ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெட் சில்லிஸை ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்பைஸ் லெவலை பொறுத்து இந்த ரெட் சில்லியோட குவான்டிட்டியை கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நல்ல கலர் வேணும்னா கொஞ்சமாக காஷ்மீரி வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் கண்டிப்பாக போன்ஸ் இருக்கிற சிக்கனாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் ஜூஸியாக இன்னும் அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லேயே கொஞ்சம் இது குக் ஆகிருக்கும். அரவுண்ட் ஒரு 50% குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு 150 ml ஆஃப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அந்த ஆனியன் எல்லாம் நல்லா மசிஞ்சு இன்னும் நல்லா குக் ஆகி நம்ம சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகிடுங்க. கண்டிப்பாக ஹாட் வாட்டர் இல்லாட்டி வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே குக் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண ரெட் சில்லி அப்புறம் ஆனியன் எதுவுமே நமக்கு முழுசாக கண்ணுக்கு தெரியாது. அது அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு ஆனியன் மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடாதுங்க. அந்த ஆனியன் நல்லா குக் ஆகி இந்த சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணும். அது வரைக்கும் இதை கண்டிப்பாக குக் பண்ணணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் டைமும் ரொம்ப கம்மிங்க. மேக்ஸிமம் ஒரு 25 to 30 மினிட்ஸில் சமைச்சிடலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது சப்பாத்தியோடவும் சூப்பராக இருக்கும், ரைஸோடவும் சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி ரோல் எல்லாம் பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் இந்த ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணி பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. ஓகே, இதே சிக்கன் ரெசிபியை நம்ம கிரேவி மாதிரியும் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 150 ml வாட்டருக்கு பதில் 250 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த கிரேவி மாதிரி சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி நம்ம குழம்பு மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.